பாருங்க எப்படி பரபரப்பாக இருக்குது. திராளி மீன் 300 கிலோ. ஓகே. இது வந்து ஜப்பான் தேத்தனி கிடையா மிரட்டுமான்னு சொல்றாங்க. இது என்ன மீன் வித்தியாசமா இருக்கு? இது குட்டோர் மீன் சொல்லி இதை கூடுதலா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? நோர்வேல இருந்து வந்திருக்கேன். ஓகே, நோர்வேல இருந்து வெக்கேஷனுக்கு வந்திருக்கீங்க. இதுதான் குருநகர் மீன் சந்தை. எப்படி பரபரப்பா ஐயாங்க பாருங்க. கல்வியங்காட்டு கடையா பாத்தீங்களா? அன்னைக்கு இந்த கடை தெரிஞ்சிருக்கு. அப்ப அண்ணன் கடையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சொன்னா இப்ப 10 ரூபாய்க்கு டிக்கெட்டை வித்துட்டு ஓகே லொத்தர் உருட்டுற நம்பர் உருட்டுறது உருட்டினா அந்த 10 ரூபாய் டிக்கெட்ல விழுந்தா வாலியோ கேக் எல்லாம் கொடுக்குறீங்க. அதில் கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் செய்யறீங்க. ஒவ்வொரு நாளும் செய்யறோம். நல்ல மீன் வடிவ நல்ல டேஸ்டா இருக்கு. அதோட ஒரு அரை பத்தல் சாராயத்தை மட்டும் வச்சுட்டு குடிச்சிட்டு சாப்பிட்டா அண்ணா பாத்தீங்கன்னா சூரை வந்து 1 கிலோ 800 ரூபா கொடுக்குறீங்க. 1 கிலோ 800 ரூபா வந்து கொடுக்குறேன். இது வேற 1200 ரூபாய் கிலோ. 1200 ரூபா. இது முரல். ஓகே. நண்டு 600 ரூபா. இவ்வளவு 600 ரூபா இருக்கு. இங்க பாருங்க அப்படியே. ஒரு 100-150 ரூபா கிலோ போகும். அப்படி போகுது. வணக்கம் ராவலே, நான் உங்களை தவிர்க்கிறேன். நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன்டா யாழ்ப்பாணத்தில் குருநகருக்கு தான் வந்துக்கிறேன். குருநகர் மீன் சந்தை தான் பார்க்க போகிறோம். மக்கள்கிட்ட வாழ்க்கை முறையை பார்க்க போகிறோம். முக்கியமாக சொல்ல போனால் இங்கே வந்து மக்கள்கிட்ட வாழ்க்கை முறை என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரியான கடைகள் இருக்குது, மீன் சந்தையில் என்ன மாதிரியான மீன்கள் இருக்குது, என்ன வெளியில் போகுதுன்னு சொல்லி அப்படியே பார்க்கலாம். இந்த இடமே பார்த்தீங்கன்னா நல்ல பரபரப்பாக இருக்குது. நிறைய கடைகள் இருக்குது. அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டி கொண்டு போகிறேன். இப்போ நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் குருநகர் என்ற இடத்துல நிற்கிறேன். குருநகர் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இது சின்ன கடை பொதுச்சந்தைன்னு வந்து இந்த இடத்த சொல்கிறது. இதுலேயே உங்களுக்கு பார்க்க தெரியும். அதில் வந்து பேர் பெயரை வந்து போட்டிருக்கீங்கன்னா பாருங்கள், சின்ன கடை பொதுச்சந்தை. இங்கே பார்த்தீங்கன்னா மீன் சந்தை இருக்குது. இது வந்து ஒரு சந்தை கட்டிடம். அதேமாதிரி இங்காலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. வீதியோரமாக வந்தெல்லாம் கடைகள் வச்சிருக்கணும். இங்காலையும் பாருங்கள் ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். யாழ்ப்பாணத்தின் ஒரு குட்டி அழகுன்னு சொல்லலாம். பழைய காலத்து கடைகள் எல்லாமே இங்கால வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி இந்த வீதியில் எல்லாத்தையும் பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு சாப்பாட்டு கடை இருக்குது. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டு கடை இருக்குது. ஜப்பான் கட்டிடம்னு சொல்லி இதில் போட்டிருக்கு பாருங்கள், ஜப்பான் கட்டிடம். அப்படி எங்களை வந்தீங்கன்னா சந்தை. இங்கே வந்து நிறைய கடைகள் போகுது. இது ஒரு நினைக்கிறேன் டவுன் தான். இந்த குருநகர் அதில் இருக்கிற ஒரு டவுன் ஏரியா. பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே தொடர்ச்சியாக கடைகள் அப்படி இருக்குது. நல்லா இருக்குது பார்க்க இந்த இடம். பார்த்தீங்கன்னா மக்கள் தங்களோட அன்றாட வாழ்க்கையில் பொருட்களை வேண்டி கொண்டிருக்கணும். இங்கே வந்து ஏதோ ஒரு சேல்ஸ் போகுது கூடாது. என்ன மாதிரி போகுதுன்னு தெரியாது. நிறைய மக்களாக இருக்குது. இங்கே பாருங்க கடைகள், சின்ன சின்ன ரோட்டு கடைகள் எல்லாமே இருக்குது. இப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் சந்தைக்கு போவோம். மீன் சந்தைக்கு போய் என்ன மாதிரியான மீன்கள் இருக்குன்றெல்லாம் பார்க்கலாம். பாருங்கள் நிறைய பேர் வந்து வேண்டி கொண்டிருக்கணும். எதையா போகிறவாத இதோ உள்ளுக்கு போகிறோம். உள்ளுக்கு போகிறவாத அதெல்லாம் போகலாம். எல்லா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து வெட்டி கொண்டிருக்கணும். தரங்கப்பட வகையான மீன்கள் இருக்குது. இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா மீன் வெட்டுறார் அதெல்லாம் அப்படி எவ்வளோங்க பாருங்கள். சந்தையை பாருங்கள் எப்படி பரபரப்பாக இருக்குது. வேறு போட்டியான பொறுப்பாளர் இதில் பாருங்க. அப்படி வந்து பெரிய மீன் சந்தை தான் குருநகர் மீன் சந்தைன்றாலே உங்களுக்கு தெரியும். நிறைய வகையான மீன்கள் வந்து இங்கே வந்து கொண்டிருக்கும். அதான் நீங்கள் பார்க்குறீங்க. இது பாருங்க எவ்வளோ வகையான மீன்கள் எல்லாம் இருக்குது. ராடுகள் எல்லா வகையான மீனும் இருக்கு. நிறைய பேர் வந்து வேண்டி கொண்டு போயினோம். இப்போ நாங்கள் வந்திருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா காலமே 9:45 வந்திருக்கிறோம் மீன் சந்தைக்குள்ள. இந்த மீன் மெலிவோ என்ன மாதிரி ஒரு அளவான விலை. ஓகே. ஒரு விலை. என்ன மீன் பண்றீங்க? என்ன மீன்? ஓகே. இது என்ன கடல்? ஓகே. என்ன விலை போகுது? கிலோ 2200. சரி. ஓகே. நன்றி. பார்த்தீங்கன்னா இப்படியே இங்காலே நிறைய மீன்கள் வந்து வெட்டி வச்சிருக்கேன். நம்ம அம்மா மாதிரி குழந்தை பிள்ளைகள் எல்லாருமே வந்து மீன் சந்தைக்கு வந்து வேண்டா நீங்கள் பார்க்கலாம். இப்படி வந்து நிறைய இருக்குது. இதில் ராடுகள் பெரிய பெரிய மீன்கள் எல்லாமே இருக்குது. இப்படி இங்கால பாருங்க. இது வந்து வித்தியாசமாக இருக்குது இந்த மீன். இது செருப்பு மீனா? அதலை. பார்த்தீங்கன்னா வித்தியாசமான மீனெல்லாம் வச்சிருக்கணும். இன்றைக்கு என்ன மாதிரியான மீன் மலிவோ கூட விலை? நல்ல மீன் விலை எப்போ? நல்ல மீன் விலை. இது என்ன மீனா? கும்பலா. இது பார்த்தீங்கன்னா துள்ளு மண்டை, சீலா
அப்படி வந்து எல்லாமே இருக்குது. மக்கள் வேண்டி கொண்டு வைக்கணும். இங்காலே பாருங்க அம்மா மேர் அந்த மீனை ஏதாச்சும் விற்பனை செய்யணும். நல்லா இருக்கு இந்த மீன். பெரிய பெரிய மீனெல்லாம் வச்சிருக்கணும். இது என்ன மீனம்மா? சரியா கிலோ என்ன விலை போகுதுண்ணே? 700 போகுது. பார்த்தீங்கன்னா 700 போகுதா இந்த மீன்? இது 800 போகுது. இது என்ன மீன்? ஓரா ஓரா என்ன பாருங்க. அப்படியே வந்து மக்கள் பரபரப்பாக இருக்குது இந்த மீன் சந்தை. எத்தனை மணி மட்டும் திறந்துருப்பீங்க சந்தை? ஆ நன்றி அம்மா. இந்த குருநகர் மீன் சந்தையை பற்றி சொல்லுங்க. இது குருநகர் சின்னக்கடை மீன் சந்தை. ஓகே. இங்கே வந்து சகல விதமான மீன்களும் மாறுறது விற்கக்கூடிய மாதிரி எல்லாமே இருக்கிறது. கூடுதலாக சந்தைகள் இப்போ வெளியிடத்து சந்தைகளை விட இங்கே கொஞ்சம் விலை குறைவாக. ஏன்னா எங்களோட இறங்கு தூரம் வந்து பக்கத்தில் இருக்கு. அங்கேருந்து வார மீன்கள், வெளி மாவட்டத்திலேருந்து வார மீன்கள் எல்லாம் மீன்களை கொடுக்கக்கூடிய மாதிரி உடன் மீன்களும் வரும். இப்போ இரவு நைட்டு தொழிலுக்கு போனாங்கன்னா ஐஸ் போட்டுன்னா வரும். ஓகே. அதில் எந்த இதுவும் இல்லை. நல்ல மீன்கள் வரக்கூடிய மாதிரி இங்கே. இப்ப என்ன மாதிரி இருக்கணும் மீன் விலைகள்? என்ன மாதிரி இருக்கு? இப்ப மீன் விலை குறைஞ்சிருக்கு. மீன் விலைகள் குறைஞ்ச காரணம்னா ஏற்றுமதி குறைவு. அப்போ அதால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ உங்கள்ட்ட என்ன மாதிரியான மீன்கள் இருக்கு? இது நண்டு எல்லாம் என்ன விலை? இது சின்ன நண்டு தானே. சும்மா 400 ரூபா போகும். கிலோ 400 ரூபா போகும். இந்த சைஸ்கள் இந்த சின்ன சைஸ் கலந்துருக்கு 400 ரூபா போகும். 400 ரூபா ஏற்றுமதி இல்லாதெல்லாம் விலை குறைவு. ஓகே. அதே மாதிரி இது என்ன மாதிரி? இது சின்ன இந்த நாய் மீன் அதுகள்னு சொல்லுவாங்க. இது ஒரு 100-150 ரூபா கிலோ போகும். அப்படி போகுது. இது என்ன மாதிரி? இது நகர மீன் வந்து இது கூடுதலாக வந்து அந்த குழந்தை கடைச்சாக்கள் அப்படி நாங்கள் எடுக்கணும் 400 ரூபா போகும். கிலோ 400 ரூபா போகுது. கிலோ 400 ரூபா போகுது. இது என்ன மாதிரினா? இது வெட்டு மீன், கல் மீன் என்று சொல்லுவாங்க. இது கிலோ 800 ரூபா. கிலோ 800 ரூபா போகுது. ஓகே. இது என்ன மாதிரி? இது திராளி மீன் 300 ரூபா கிலோ. ஓகே. இது என்ன மாதிரி? இந்த சின்ன கனவாகள் இறால் எல்லாம் வந்து 1000 ரூபா போகுது. கிலோ 1000 ரூபா. நல்ல மலிவு தானே? விலை கூட ஏற்றுமதி இல்லை தானே, விலை கூட. இது என்ன மீன்? வித்தியாசமா இருக்கு. இது குட்டோர் மீன் சொல்லி இது கூடுதலாக எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அன்றைக்கு ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க. அவிச்சு சாப்பிடுறது நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. கிலோ என்ன விலை? இது பங்கா. இது பங்கா வச்சு 500 ரூபா. 500 ரூபா கொடுக்குறீங்க. நோம்பலா கிலோ 600-700 ரூபா போகுது. என்ன நீங்களே என்ன இது? இதுக்கு இதாக இருக்கு. இது கல்மீன் பூச்சல் சொல்லுவோம். ஓகே. என்ன விலை போகுது? இது கிலோ 500 ரூபா. 500 ரூபா போகுது. திருக்கையும் இருக்குண்ணா? திருக்கல் இருக்கா? திருக்கல் 300 ரூபா 200 ரூபா அப்படி கிலோ போகுது. அப்ப நம்பி வந்து குருநகர் மீன் சந்தையில வேண்டதா மீன் விலை கூட. ஓகே. இப்போ எத்தனை பேர்கிட்ட வியாபாரம் செய்றீங்க? வியாபாரிகள் வந்து ஒரு 50 பேர்கிட்ட வரும். 50 பேர்கிட்ட வரும். ஓகே. நன்றி அண்ணா. நன்றி. ரொம்ப நன்றியா. எனக்கு பயம் இங்க சில பேர் காய்ப்பாங்க. நான் கேட்டுட்டா இருக்கிறேன். அப்படி எடுத்துட்டு வாங்க. பரபரப்பாக தான் இருக்கு சந்தை. மீன்கள் நிறைய மீன்கள் வந்திருக்கு. எல்லாரும் பார்த்து தங்களுக்கு ஏற்ற மீனோட பார்த்து தெரிஞ்சு எடுக்கணும். பாருங்க அப்படியே சில மாதிரி துண்டு மீன்களும் இருக்கு. பாருங்க பேரை எல்லாமே இருக்குது. பேரை அதே மாதிரி சீலா மற்ற துண்டு பெரிய பெரிய மீன் எல்லாமே இருக்குது. வித்தியாசமான மீன்களும் இருக்குது. எனக்கு சிலர்கிட்ட பேர்கள்லாம் தெரியும், சிலர்கிட்ட தெரியாது. பாருங்க அப்படி பரபரப்பாக இருக்குது. என்ன மாதிரி மீன்கள்கிட்ட விலையில் எப்படி போகுது? விலை குறைஞ்சிருக்கு. ஓகே. பெரிய பொருள்கிட்ட விலை கூடி இருக்கேண்ணே. கூடி இருக்கேண்ணே. ஓகே. உங்களுக்கு என்னென்ன மீன்? இதெல்லாம் என்ன விலை? என்ன மீன்? ஓகே. இது என்ன விலை? பூச்சல் என்ன விலை கிலோ போகுது? கிலோவா எடுக்கையில 400 ரூபாய். பங்கா கொடுக்குறீங்க. என்ன விலை கொடுக்குறீங்க? இது 500, இது 1500 அப்படி. 1500 அப்படி போகுது. இது அது நகர என்ன விலை? அவ்வளவு 400 ரூபாய். 600 ரூபா. 400 ரூபா. இவ்வளவு பங்கு 500 ரூபா. நண்டு 600 ரூபாய். இவ்வளவு 600 ரூபா. குறைவா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா பங்காவே வச்சுக்கிறீங்கண்ணா. இது எல்லா ஆள்கிட்ட விலை முறை விலையா? 500 ரூபா. ரொம்ப நன்றி. உண்மையிலேயே நல்ல மலிவா தான் இருக்குன்னு சொல்லலாம். மீன்
இறால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான இறால் இருக்கு. என்ன விலையா போகுது கிலோ? 1400 பார்த்தீங்கன்னா 1400 வந்து இந்த இறால் கொடுக்கிறோம். எல்லாமே 1400 இது 1200, இது 1000, இது 800. பார்த்தீங்கன்னா இறால் வந்து நல்ல மலிவா வந்து குருநகர் மீன் சந்தையில் போகுது. வந்து நீங்கள் வேண்டலாம். இங்கே வெளியிடத்தை விட இங்கே குறை போலாம் கிடக்குது. பாருங்க அம்மா அதே மாதிரி அண்ணா எல்லாம் வச்சிருக்கணும். இங்கே மீன்கள் பெரிய பெரிய மீன் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய பெரிய மீன்கள் ஒரு பாருங்க மீன்கள் வந்து கொண்டு இருக்குதா, பெரிய பெரிய மீன்கள் வந்து கொண்டு இருக்கு. இன்றைக்கு மீனோட விலை பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கு. ஏனுண்டா ஏற்றுமதி இல்லாதால விலை குறைவாக இருக்கு. எரிபொருள்கிட்ட விலை கூடினால வெளி மாவட்டத்துக்கு ஏற்றுமதி இல்லாதனால மீன்கள்கிட்ட விலை இங்கே குறைவாக இருக்கு. அம்மாவை தான் எடுக்கணும் வேணா. இது என்ன மீன்? பசலியா? மசரி. மசரி டேஸ்டா இருக்குமா? நல்லா இருக்கு. இது முரல். ஓகே. இது இறாங்கல். ஓகே. எவ்வளவா முரல்? என்ன விலையா? முரலுக்கு 500 ரூபாய். முரல் 500 ரூபா? நல்ல விலை குறைவா இருக்கு. கைவியாலமாக 500 ரூபாய், 600 ரூபாய், 700 ரூபாய். பாத்தீங்கன்னா நல்ல மலிவா வந்து கொடுக்கலாம். 500 ரூபா கூறு போட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி பாருங்க இங்காலே வந்து அண்ணா வச்சுக்கிற அண்ணாடைய கதை. அண்ணா என்ன மாதிரி மீனிட்ட விலைகள் போகுது? இப்போ கொஞ்சம் நலிஞ்சிருக்குதா? ஏற்றுமதி இல்லாதபடியே குறைஞ்சிருக்கேன். இந்த நேரம் மீனோட வேண்டி வரைய சாப்பிடலாம் வேணா. எண்ணெய்கள் பிரச்சனைனால சில தொழில்கள் போகாமல் இருக்கலாம். அதனால சில நேரத்தில் மீன்கள் குறைவாக இருந்தால் வெளியாக தான் போகும். அதான். ஓகே. இது என்ன மாதிரி பேர்? இது பேர் 1200 கிலோ. 1200. இது என்ன மாதிரி? இது சீலா. சீலா என்ன விலை? சீலாவும் 1100 போகும். 1200. இது 200. 1200. 1400. இதெல்லாம் அப்ப நான் குருநகர் மீன் சந்தைக்கு வந்து வடிவா வேண்டலாம் அவனா மலிவா. ஓகே நன்றியா. அதே மாதிரி பாருங்க இங்கால வந்து நிறைய மீன் வச்சிருக்கணும். இதில் பாருங்க வேண்டி கொண்டிருக்கணும் மக்கள். இது வந்து நல்ல மீனா இருக்கு. இது என்ன சூரியா? சூரியனா பார்த்தீங்கன்னா நல்ல நாங்கள் கொழும்புகளில் பார்க்குற சூரிய எல்லாமே இங்கே வந்திருக்கு. என்ன விலை போகுது சூரிய? 1200. 1500. 800. 1 கிலோ 800 ரூபா. அண்ணா பார்த்தீங்கன்னா சூரை வந்து 1 கிலோ 800 ரூபா கொடுக்குறீங்க. 1 கிலோ 800 ரூபா வந்து கொடுக்குறார். உண்மையாக நல்ல குறைவாக இருக்குது. விலை மலிஞ்சிருக்கு. அதே மாதிரி நிறைய மீன்கள் வந்திருக்கு. இப்படி பாருங்க மக்கள் வந்து கொண்டே இருக்கணும். இப்போ நாங்கள் வந்திருக்கிற நேரம் லேட்டாக தான் வந்திருக்கிறோம். ரெண்டாலும் மக்கள் வந்து வேண்டினோம். மதிய டைம் நெருங்க இதில் பாருங்கடா சீலா அது எல்லாமே இருக்குது. துண்டு மீன் எல்லாம் வச்சிருக்கணும். துண்டு மீன் இருக்கு. என்ன பெரிய மீன் உண்டு இது? இது என்ன மீனா? மண்ணா. நல்ல டேஸ்டா இருக்குமா மண்ணா? நல்ல நம்பர் 1. அப்படியா? நம்பர் 1 மீன். என்ன விலை? கிலோ 400 500. கிலோ 400 500 போகுது. இன்றைக்கு 600. இன்றைக்கு 600 ரூபா. இது என்ன மீன்? இது மீன் பாரத்தன. பாறை. கிலோ 500. கிலோ 500 ரூபா. இது சுவாப்பார் 500 ரூபா கிலோ. 500 ரூபா. ஈரி மீன் 800. 800 ரூபா. பாறை 1000. 1000. எல்லாம் மலிஞ்சிட்டு. ஓகே நன்றியா. 1100, 1150, 200, 1200, 1200, 1200, இருக்கு. 1200, 1200, 1200, 1200, 1200, 1200, 1200. அதான் 1100 ரூபா இருக்கு. 1200. 1200. அண்ணா இது என்ன மீன் அண்ணா? இது என்ன? இது சங்கு. என்ன விலை போகுது சங்கு? அக்கா என்ன விலை சங்கு அக்கா? 1000 ரூபா. நல்ல டேஸ்டா இருக்கும். நல்ல டேஸ்டா இருக்கு. இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறோம் சங்கு கறி. சங்குல வந்து இறைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம். பிரட்டி காய்ச்சலாம் நல்லா இருக்கும். நிறைய மீன்கள் இருக்கு பாருங்க. துண்டா வந்து வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இதில் மசாலா வச்சிக்கணும் முடக்குண்ணே. ஆனால் இது என்ன மசாலாவா? இது என்ன? இது அரைச்ச கூரா. மீன் கரைக்க போட்டு சமைக்கிறது.
ஆ என்ன என்ன விலை அது 150 ரூபா உங்களோட கைப்பக்குவத்தில் செஞ்சு கொடுக்குறீங்க ஓகே பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாரும் வச்சுக்கணும் என்ன இது இன்றைக்கு வந்து இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி குருநார் மீன் சந்தையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ரெடி காய்ச்சானம் அரைச்ச கூறு வச்சிருக்கிறோம் நல்ல வாசமாக இருக்கு கரைக்க போட்டு சமைச்சா அப்படித்தான் இருக்கும் அப்போ தூடுகள் ஒன்றும் போட தேவையில்லை என்ன இது போட்டாலே சரி என்ன விலை 100 ரூபாவோ என்ன விலை இது என்ன விலை 150 ரூபா புடியெல்லாம் அளவா விட்டபடி இருக்கணும் மல்லி சீரகம் சொல்லுங்க சொல்லுங்க என்னண்டு புளி தூள் மல்லி சீரகம் எல்லாம் போட்டுருக்கு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் அரைச்சி வச்சு ஆனா நான் வேற மீன் சந்தையிலாம் அப்படி பார்த்தது இல்லை உங்களோட குருநாகர் மீன் சந்தையெல்லாம் அப்படி வடிவா கொடுக்குறீங்க ஏன்னா வேற இடத்துல இல்ல அதை வாங்கி கொண்டு போய் கறியை மீனை வெட்டி அந்த கூடையும் போட்டு பாலையும் போட்டு காய்ச்சி அரைச்ச கறி நல்ல மீன் வடிவ நல்ல டேஸ்டா இருக்கு அதோட ஒரு அரை பத்தல் சாராயத்தை மட்டும் வச்சுட்டு குடிச்சிட்டு சாப்பிட்டா பாருங்க அப்படியே கலகலப்பா மீன் சந்தை போகுது இங்காலயம் வந்து அம்மா மேர் நிறைய மீன்கள் வந்து வெட்டின வடி வச்சிருக்கணும் ஆமாம் இதெல்லாம் என்ன மீன்கள் பெரிய மீன்கள் பேரையல் பாருங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய பேரையல் எல்லாம் வந்து வச்சிருக்கணும் இப்படி எங்கால பாருங்க நிறைய மீன்கள் இருக்கு மீன்கள் மெலிஞ்சிருக்கேண்ணா மெலிஞ்சிருக்கு மெலிவு மீன்கள் மெலிவாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய துண்டுகளை அண்ணா வந்து வச்சுக்கிற நிறைய மீன்களும் இப்படியே பாருங்க இங்கால பாருங்க நீங்கள் வந்தீங்கன்னா விரும்பி அப்படி பார்த்து எடுக்கலாம் இது மீன் பார்த்தீங்கன்னா கிளாத்தி மீனாம் என்ன விலை கிலோ இப்படியே 300 டேஸ்டாக இருக்குமோ கறி நல்லா இருக்கு ருசியாக இருக்குது நல்ல ருசியாக இருக்குமா மிஞ்சாலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே மீன்கள் அதெல்லாம் அப்படியே வச்சிருக்கிறேன் நல்ல மீன்கள் அப்படி இப்படியே இங்கே பாருங்க தொடர்ச்சியாக வந்து நிறைய மீன்கள் வச்சுக்கிறேன் இங்கே வந்து நம்ம விரும்பி வேண்டலாம் எங்களை அம்மா வேறு வச்சுக்கிறேன் வடிவாக இருக்கு இந்த மீன் சந்தை இங்கே வந்து கருவாடும் இருக்குண்ணா இங்கே பார்த்தீங்கன்னா ஐயா மாதிரி கருவாடும் வச்சு விற்பனை செய்யணும் இது என்ன கருவாடு ஐயா கட்டா என்ன விலை போகுது கிலோ 4000 கருவாடு 4000 ரூபா கட்டா கருவாடு பார்த்தீங்கன்னா 4000 ரூபா உப்பு என்ன மாதிரி இருக்கு அளவா இருக்குமா உப்புகள் எல்லாம் கணக்கா இருக்கு சரி சந்தோஷம் நன்றி ஜாலியாக பார்த்தீங்கன்னா குட்டி மிரக்கரை கடையும் இருக்கு அம்மா வச்சுக்கிறேன் ஒரு மிரக்கரை கடை கொய்யாக்காய் இதெல்லாம் இருக்குது என்ன மிரக்கரை மெலிஞ்சிருக்கோ விலை கூடி இருக்கோ மிரக்கரை விலை குறைவோ கூடி இருக்கோ இருக்குது என்ன பலவிதமாக இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை தானே எனக்கு நிறைய மிரக்கறி வந்து அம்மா வச்சு விற்பனை செய்கிறேன் அங்கே வந்து மிரக்கறி சந்தையும் இருக்குது அப்படியே இது பாருங்க இங்கே வந்து மீன்கள் வந்து வெட்டியும் கொடுக்கிறோம் வேறு மீன்கள் வெட்டி மீன் சந்தை பக்கத்தில் மிரக்கறி சந்தை இருக்குது பெட்டிய மிரக்கறி சந்தை இது முறையில் பாருங்க ஃபுல்லாக வந்து மிரக்கறிகள் அதெல்லாம் வச்சுக்கிறேன் மிரக்கறிகள்கிட்ட விலைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன மிரக்கறின்ற விலை குறைஞ்சிருக்கோ கூடி இருக்கோ மிரக்கறின்ற விலை குறைஞ்சிருக்கேண்ணே மிரக்கறின்ற விலையும் குறைஞ்சிருக்கு எல்லா விதமான மிரக்கறிகளும் இங்கேயும் இருக்குது பாருங்க இல்லை வடிவாத்தான் இருக்குது இந்த மீன் சந்தையும் அதேமாதிரி இந்த மிரக்கறி கடையும் இருக்கிறது ஒரு பழைய காலத்து ஒரு வாழ்க்கைக்கு வந்த மாதிரி இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க அப்படி சந்தை மிரக்கறின்ற விலை என்ன மாதிரி இருக்குது இந்தியை பொறுத்தவரை விலை குறைஞ்சிருக்கு என்ன விலை போகுதுன்னு சும்மா சொல்லுவீங்களே இப்போ வெங்காயம் எல்லாமே என்ன விலை போகுது கிலோ இந்திய வெங்காயம் 180 200 போகுது 180 200 போகுது பூசணிக்காய் கிலோ பூசணிக்காய் 100 ரூபா 100 ரூபா ஓகே அதே மாதிரி சலாட்டிலே சலாட்டெல்லாம் 400 ரூபா கிலோ 400 அது தூரத்துல இருந்து வர ஏன்னா தேசிக்காய் எல்லாம் என்ன விலைன்னா 200 ரூபா கிலோ 200 பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் 350 ரூபா 350 ரூபா போஞ்சி இது வெள்ளை போஞ்சி பட்டர் போஞ்சி ஓகே 400 ஓகே இந்த போஞ்சி என்ன 300 கோவா 250 ரூபா தக்காளி பழம் 150 ரூபா கிலோ 150 ரூபா நல்லா விளைஞ்சிருக்கேண்ணே கத்திரிக்காயெல்லாம் என்ன விலைண்ணா கத்திரி கிலோ 250 ஓகே கேரட்டுகள் 450 ரூபா தூரத்துல இருந்து வர்றது மட்டும் கொஞ்சம் கூட விலை கூட 2000 கிலோ ஓகே கரிமலையால் 300 ரூபா கிலோ இது வெண்டியும் 200 ரூபா 200 என்ன உருளைக்கிழங்கு வேலை என்ன விலை அப்போ இவ்வளோ நாள் பார்க்க கூடியில் இருந்தது கொஞ்சம் மிரக்கறிட்டு இது மலிகிற சீசன் சீசனுக்கு சீசன் கூடும் குறையுமே என்ன இது வார மாதம் கூடிடும்
நல்ல வடிவா இருக்கேன். நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் குருநகர் சந்தைக்கு வந்திருக்கிறேன். என்ன சொல்றீங்க குருநகர் சந்தையை பற்றி? நாங்களும் குருநகரானே குருநகர் தானே சொல்லணும். இல்லை வடி நல்லா இருக்கேண்ணா. மற்றது வேற மீன் சந்தையில் பார்க்கல அளவுக்கு இந்த என்ன சொல்ற மசாலா எல்லாம் விற்கிறேன் 150 ரூபாய்க்கு. அப்படி என்ன சொல்ற அந்த மசாலா அரைச்ச கூடு நல்லா இருக்கு. அப்படியெல்லாம் வித்தியாசமா இருக்கு. பார்க்கவும் வடிவா இருக்கு சந்தையை பார்க்க. நன்றி அண்ணா. நன்றி நன்றி. உண்மையில அன்பா கலைக்கிறீங்க எல்லாரும். சந்தோஷமா. ஓகே. இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கால நிறைய மரக்கறிகள் அதெல்லாம் வச்சிருக்கிறேன். இதில் வெத்திலைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி ஒவ்வொரு கடையில் இருக்காங்க. பழக்கடை தேங்காய் கடையில் தான் போகுது. இஞ்சால வேறுங்க. இஞ்சால அப்படியே வந்தோம்னா திரும்ப வந்தோம்னா தேங்காய்கள் அதெல்லாம் இருக்குது. தேங்காய் விலை என்ன விலை போகுதுன்னு தெரியல. என்ன இதில் வந்து பழக்கடைகள். இதில் அப்படி திருப்பி வந்தோம்னா மீன் சந்தைக்கு வந்துருக்குறோம். இது பாருங்க. ஜலம் வந்து மரக்கடை கடை இருக்கு. இந்த மீன்கள் வேண்டதை வந்து வெட்டி கொடுக்குறக்கு வந்து வெளியில வந்து வெட்டி கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வடிவாக வெட்டி கொடுக்கணும். இங்கே பாருங்க. நீங்கள் ராடுகள் வேண்டி நீங்கள் அதெல்லாம் வடிவாக க்ளீன் பண்ணி தருவீங்க. இந்த மீன்கள் அது இதெல்லாம் வெட்டி வடிவாக கொடுக்கணும். பார்க்கலாம் நீங்கள். அம்மா நன்றி. வாரன் இங்காலே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எல்லாம் போட்டிருக்கணும். காலமையிலேருந்து உங்களோட கடையில் ஒரே ஆட்களாக இருக்குது. என்ன சம்பவம்? இது நாங்க 10 ரூபாய் டிக்கெட் போடுறோம். ஓ 10 ரூபாய் டிக்கெட் போடுறீங்க. ஓகே. இது என்ன மாதிரி விளக்கங்க நீங்க சொன்னீங்கன்னா? 10 ரூபாய் டிக்கெட்னு சொன்னா இப்ப 10 ரூபாய்க்கு டிக்கெட்டை வித்துட்டு ஓகே லொத்தர் ரூட்ற நம்பர் ரூட்றது. ரூட்டினா அந்த 10 ரூபாய் டிக்கெட்ல விழுந்தா வாலியோ கேக் ட்ரே எல்லாம் கொடுக்குறீங்க. அதெல்லாம் கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் செய்யறீங்களா? ஒவ்வொரு நாளும் செய்யறோம். ஓகே. அதான் நிறைய பேரானே வரைக்கே ஒரு கூட்டமா இருந்துச்சு. அப்ப வந்தா கலந்து கொள்ளலாம் காலமே நேரத்துல. 10 ரூபாயோட அசிஸ்டன்ட் தானே. 10 ரூபாயில வாலி கிடைக்குதோ இன்னும் கிடைக்கும் கேக் ட்ரே கிடைக்கு. நல்ல அப்படி 100 ரூபாய் டிக்கெட் இருக்கு. 100 ரூபாய் டிக்கெட் இருக்கு. 100 ரூபாய் டிக்கெட் இருக்கு. அதுல அசிஸ்டன்ட் இருந்தா இந்த பெரிய செட் பூவர். இந்த பூவர் எல்லாம் கொடுக்குறீங்க. அதுல 10 கதிரை. இது நல்ல புதுவிதமா இருக்கு. எனக்கு பிடிச்சு கொண்டுச்சு. அப்ப நாங்க இருக்கிறேன்னா ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் குழுக்கள் நடக்கும்? என்னென்ன டைம்? இது எங்களை சந்தைக்கு வர்ற குரோட்டை பொறுத்து இப்படியே நாங்கள் 8-8:30க்கு துவங்கிடுவோம். ஓகே. 12 மணி மட்டும் சந்தை நடக்க மட்டும் செய்வீங்க. சரி. ஓகே. இப்போ எதுவும் குழுக்கள் இருக்கோ இல்லையா? இப்போ இதுகள் உருட்டிட்ட முழு நேரம் இவ்வளவு கொடுத்து முடிச்சு விழுந்திருக்கோம். ஓகே சரி சரி. அப்போ வந்தால் கலந்து கொள்ளலாம். இப்போ 10 ரூபாய் டிக்கெட் 100 ரூபாய் டிக்கெட் வித்து கொண்டிருக்கிறோம். இப்போ அதை ஒன்று உருட்டுவீங்களா? ஓகே. அப்போ யாருக்கும் ஒரு ஆள் கிடைக்கும்? கிடைக்கும். சரி சரி. சந்தோஷமா. நன்றி. பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கு. நல்ல வடிவம் வந்து செய்யணும். வழியில் வந்த மாதிரி இருந்தால் மக்களே இங்காலே நிறைய கடைகள் இருக்கு. குருநகர் என்றாலே ஒரு அழகா இருக்குது என்று சொல்லலாம். ஏன்னா இங்கால இருக்கிற வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெருக்கமாக இருக்குது. அதையும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னா படங்கள் அது எழுதுகள் இல்லாமல் வந்து விற்பனை செய்யணும். அதே நிமிஷமா அவங்களுக்கு காட்டிக்கொள்றேன் இந்த தெருவோரங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. மக்கள்கிட்ட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்கு பாருங்க. படங்கள் குழந்தை பிள்ளைகிட்ட படங்கள் எல்லாம் கொடுக்கணும். என்ன விலை ஐயா? 250 200. ஓகே. இங்கே பொம்மை எல்லாம் வச்சு என்ன விலை? 600 ரூபா. இந்த நேக்குட்டியல் இங்கே பாருங்க. அப்படியே வந்து வடிவா வந்து விற்பனை செஞ்சு கொண்டிருக்கணும். இங்கே வந்து பழக்கடைகள் எல்லாம் இருக்கு. உங்களோட கடை? ஓகே. இந்தாலையும் பார்த்தீங்கன்னா உடுப்பு கடையோ இருக்காம். என்ன மாதிரி கடையில் என்னென்ன இருக்கு? என்னென்ன ஐட்டங்கள் இருக்கு? துணி ஐட்டங்களா? கல்வியங்காட்டு கடையா? பார்த்தீங்களா? அன்னைக்கு எந்த கடை தெரிஞ்சிருக்கு. அப்போ அண்ணன் கடையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்குறேன். நீங்கள் இது என்ன மாதிரி துணிகள் ஐட்டங்கள் அமைச்சுக்கிறீங்க? எல்லா ஐட்டமும் இருக்கு. எல்லா ஐட்டமும் இருக்குது. பார்ட்டி ஃப்ராக் எல்லாம் இருக்குது. பாருங்க. காலம் நேரத்திலே மக்கள் இங்கே வந்து கொண்டிருக்கணும். இப்படி வந்து ஒரு துணி ஐட்டங்கள் எல்லாமே இருக்குண்ணே. கேர்டின் இதுனா கேர்டின் ஐட்டம். லைனிங் துணி, கேட் துணி எல்லாம் கிடைக்கும். எல்லாமே இருக்கு. சாரிகளும் இருக்கும். இல்ல சாரி இல்ல, எல்லாம் மெட்டீரியல் வச்சிருக்கீங்க. ஓகே. அப்ப குருநகர் மீன் சந்தை வந்து எடுத்துக்கலாம். இதுகளும் கிடக்கும். இது இந்த இடத்தை பற்றி சொல்லுங்கண்ணா. இது எந்த இடம்? சின்ன கடை. சின்ன கடை குருநகர். இதுதான் ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் ஏரியா. சின்ன கடை மார்க்கெட் ஏரியா. குருநகர் ஒரு டவுன் ஏரியான்னு சொல்லலாமே. இதான் என்ன? ஓகே ஓகே ஓகே. சின்ன கடை. சரி. உங்களோட கடையில் வந்து என்ன எடுத்துக்கொள்ளலாம் சொல்லி விட்டீங்கன்னா சரி. உங்களோட கடை எல்லாம் இருக்கு. பார்ட்டி ஃப்ராக் தைக்கிற ஐட்டம் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்குது. லேஸ் border. ஓகே. இதெல்லாம் இந்த லேஸ் இருக்கு. ஓகே 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 ஓகே. பிரைடல் நெட் எல்லாம் வச்சுக்கிறீங்க. ஓகே. பிரைடல் சிஃபான் துணிகள் இருக்கு. துணிகள் எல்லாம் இருக்குண்ணே. சரி அண்ணா. ஓகே நன்றி. ஓகே ஓகே. இது வந்து ஜப்பான் தேத்தனி கடையா? மிரட்டுமான்னு சொல்றாங்க. பாசக்கார படி எல்லாம் நீங்கள் எங்க கண்டாலும் கூப்பிடுறீங்க. டப்படா வேறண்டு. பழைய காலத்து தேத்தனி கடை.
ஓகே அண்ணா வணக்கம். வணக்கம். எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் நோர்வேலேருந்து வந்திருக்கேன். ஓகே, நோர்வேல இருந்து வெக்கேஷனுக்கு வந்திருக்கீங்க. பென்ஷன்ல இருக்கிறேன், வெக்கேஷன் வந்திருக்கேன். Okay. உங்களை நல்ல அறிமுகம் தெரியும், உங்களை ஜிடிபிலாம் பார்த்துக்கிறேன். நன்றி நன்றி. சரி, இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல குருநகர் மீன் சந்தைக்கு வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பாருங்க. சரி சரி. என்ன மாதிரி இன்றைக்கு மீன் வேண்டினீங்களா? என்ன மாதிரி இந்த கொடுத்துருக்கு என்ன பண்ண போறீங்க? பாறை மீன் கொடுத்துருக்கு, வட்டி இருக்கு. வெட்ட கொடுத்துக்கிறீங்க. ஓகே ஓகே. அப்ப இருக்கிற இடம்ங்க ஜெஃப்னாங்க பக்கத்துல. என்ன மாதிரி இருக்கு யாழ்ப்பாணம்? கெனாலத்து புறம் வரீங்களோ அல்லது? நான் இப்போ இந்த அக்டோபர் வந்து நடும்பாதான் இப்போ வந்துக்கிறீங்க. வீட்டில் கொஞ்சம் திருத்த வேலை செய்யறேன். நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் விலைவாசி கூட தானே கூடி இருக்கேன். இப்போ சரியான கூட கொஞ்சம் கஷ்டம் தான். வெளிநாட்டுல இருந்து வந்து நீங்களே விலைவாசி இல்ல மக்கள் அங்கேயும் அப்படிதான். அங்க நாணயத்துக்கு பெருமதி இல்லாம. நீங்க எந்த நாடு சொன்னீங்க? நோர்வே. ஓகே ஓகே, சந்தோஷம் சந்திச்சது. நன்றி வணக்கம். பாத்தீங்கன்னா நானும் மீன் வண்டி கொண்டு போறேன், இறால் அதே மாதிரி கணவாய் வண்டி கொண்டு நல்ல மலிவாக இருந்துச்சு, உண்மையில நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பிளேண்டியா குடிங்க நன்றி. உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு. குருநகர் மக்கள்கிட்ட வாழ்க்கை முறையை பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு கலகலப்பான ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த காணொளி வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதே மாதிரி கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தவகரன் பீச் சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால், அதே மாதிரி இப்படியான காணொளி வேணுமே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியோ, மீண்டும் இன்னும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திக்கிறேன்.